இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் என்ன நிலவரம் அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பு எடுத்துப்போம். முதல் நிலை கருத்து கணிப்பு இது. இதை நம்ம நிறைய ஸ்டாட்ஸு, நிறையா பாயிண்ட்ஸு, நிறைய கேள்விகள்லாம் அரக்கோணம் மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அரக்கோணம் தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு இந்த ஸ்டாட்ஸ் சொல்லும். அதுக்கப்புறம் தன்னுடைய வேர்டிக்டையும் ஒப்பீனியும் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ப்ரோ சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வெல்கம் ஹரிஷ். வணக்கம். ஸோ அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் நிற்கிறாரா? ஸோ இந்த சாம்பிள்ஸ் அண்ட் கொஷினேர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிற ஹரிஷ். இதில் பார்த்தீங்கன்னா 3940 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வெறும் 3026 சாம்பிள்ஸ் மட்டும்தான் வேலிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 2635 இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் 103 பேர், முஸ்லீம்கள் 285, அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் 3 பேர், ஆண்கள் அப்படின்னு 1511, பெண்கள் அப்படின்னு 1502, மூன்றாம் பாலினத்தோர் அப்படின்னு 13 பேர் இருக்காங்க. 18லேருந்து 19 வயசுக்கு முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா 645, 20 30 வயசு வரைக்கும் 789, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 722, 50 வயசுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் 870. இதில் படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2155, படிக்காதவர்கள் 871. 1 இயர் அந்த கேஸ்ட் வைஸ் படி இந்த சாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். 1 இயர் இதில் அதிகமாக இருக்காங்க 735, பறையர் பார்த்தீங்கன்னா 649, முதலியார் 440, கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க 253, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க 232, அதர்ஸ் இந்த சமூகம் எதுவுமே சேராதவர்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க 717. இந்த இந்தந்த கட்சியிலேருந்து தான் இந்த சாம்பிள்ஸில் கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அதிகப்படியாக எடுத்திருக்காங்க 795, காங்கிரஸில் 225, அஇஅதிமுகவில் 753, பாஜகவில் 156, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 162 பேர், நாம் தமிழர்ல 179, ஓபிஎஸ் 83 வாக்குகள், அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 673. இப்போ முதல் கேள்வியா திமுக அரசாங்கத்தோட செயல்பாடு 2.5 வருஷத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அரக்கோணம் மக்கள் மிகவும் மோசம்னு 21% பேர் நினைக்கிறாங்க. மோசம்னு 38% பேரும், சுமார்னு 14% பேரும், மிகவும் சிறப்பான செயல்பாடுன்னு 11% அரக்கோணம் மக்கள் மட்டுமே நினைக்கிறார்கள். மத்தியில் பாஜகவின் அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டால் மிகவும் மோசம்னு 29% பேர் அதிகப்படியாக அரக்கோணம் மக்கள் பதில் வச்சிருக்காங்க. மோசம்னு 29% பேர் அளிச்சிருக்காங்க பதில். இதில் சுமாராக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 14% பேரும், 15% அரக்கோணம் மக்கள் மட்டுமே சிறப்பான செயல்பாடு பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு பதிலாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேலே, தமிழ்நாட்டு மேலும் எந்த அளவுக்கு அக்கறை காட்டினாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதிகப்படியாக 63% அரக்கோணம் மக்கள் அவங்க அக்கறையே காட்டலை, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கடைக்கண் பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுமாரான அக்கறை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு 15% பேரும், மிகவும் அக்கறை காட்டினார்கள் அப்படின்னு 14% பேர் சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மத்தை குறித்த பேச்சு 60% அரக்கோணம் மக்களுக்கு தெரியவே இல்லை. சுமாரான மக்களுக்கு சுமாராக தெரியும் அப்படின்னு 13% பேர் அரக்கோணம் மக்கள் பதில் வச்சிருக்காங்க. வெறும் 4% அரக்கோணம் மக்கள் மட்டுமே சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது குறித்த விளக்கம் பார்த்தீங்கன்னா 70% பேருக்கு தெரியவே இல்லை. 11% பேர் ஏதோ அறகுறையாக சுமாரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2% அரக்கோணம் மக்கள் மட்டுமே சனாதன தர்மத்தை பற்றி சிறப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க, தான் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அஇஅதிமுகவை பற்றி பிஜேபி விட்டு பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா, அந்த டெசிஷன் சரியா, அந்த முடிவு சரியா அப்படின்னு கேட்டதுக்கு 23% அரக்கோணம் மக்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தள்ளி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசரப்பட்டு எடுத்த முடிவு அப்படின்னு 21% அரக்கோணம் மக்கள் நினைக்கிறாங்க. 47% அரக்கோணம் மக்கள் அது சிறப்பான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கவர்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு 24% அரக்கோணம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இல்லைன்னு 56% மக்கள் சொல்றாங்க. பதிலா தெளிவான பதில் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா 11% பேர் இந்த கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 99% நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு கேட்டா 31% அரக்கோணம் மக்கள் அது பொய்ன்னு அதிகப்படியாக நினைக்கிறாங்க. 26% பேர் முதல்ல பட்டியலிட்டு என்ன செஞ்சாங்க செய்யலன்னு சொன்னாதான் அது உண்மையா இல்லையான்னு தெளிவான பதில் கொடுக்க முடியுன்றதை தங்களோட பதிலாளர் அளிச்சிருக்காங்க. ஆனா அவர் உண்மைதான் சொல்றாரு, அவர் சரியா தான் சொல்லியிருக்காருன்னு 30% பேர் அரக்கோணம் மக்கள் நினைக்கிறாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், அமைச்சர்கள் அதை பற்றின ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, இதை பற்றின கேள்விகளுக்கு அமைச்சர்களோட வாயை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்படுத்த தவறிட்டாரு அப்படின்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு 23% பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இலவசங்களை கேட்கல அப்படிங்கிற நெத்தியடி பதில பார்த்தீங்கன்னா 20% அரக்கோணம் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி நபராக சிஎம் ஸ்டாலினோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவர் எப்படி மதிப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால் மிகவும் மோசம்னு 29% அரக்கோணம் மக்கள் அதிகப்படியாக தெரிவிச்சிருக்காங்க. மோசம்னு 29%,
12% சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 12% பேர் அரக்கோணம் மக்கள் நினைக்கிறாங்க. அரக்கோணத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதிகப்படியாக 35% பேர் மிகவும் மோசமாக இருக்குது எங்கள் ஊரில் சட்ட ஒழுங்குன்னு சொல்லியிருக்காங்க. மோசம்னு 30% பேரும், சுமார்னு 7% பேரும், சிறப்பாக இருக்குது சட்ட ஒழுங்கு அரக்கோணத்தில் அப்படின்னு 10% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கர்நாடகா விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் மத்திய அரசு அணுகுனதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதையும் தவறுன்னும் கர்நாடக அரசாங்கத்தையே அணுகி இதை வந்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தமிழ்நாடு அரசோட அணுகுமுறை சரிதான்னு 20% மக்கள் அரக்கோணம் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை ஏமாற்றும் செயல்னு 19%, காங்கிரஸோட அலைன்ஸ் கூட்டணியை முறிச்சிருந்தா இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம்னு 10% பேரும், 36% அரக்கோணம் மக்கள் இது மடைமாற்றம் செயல்னு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அரக்கோணம் மக்கள் கிட்ட நீங்களாம் வந்து ஃபார்மிங் அதாவது விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதிகப்படியாக 81% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஃபார்மிங் அப்பப்போ பண்ணுவோம் விவசாயம் அப்படின்னு 6% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம் நாங்கள் விவசாயி தான் வெறும் 4% அரக்கோணம் மக்கள் மட்டுமே தங்களோட பதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசுடைய விவசாயிகள் குறித்த பார்வை அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அதிகப்படியாக மோசம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 31% பேர் மோசம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 27% அரக்கோணம் மக்கள் மிகவும் மோசம்னு சொல்லியிருக்காங்க. சுமார் அப்படின்னு வெறும் 14% தான் சொல்லியிருக்காங்க. சிறப்பான செயல்பாடுன்னு 15% அரக்கோணம் மக்கள் கேள்வியில் கேட்டப்போ அவங்களோட பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக இந்த மழை வெள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை எப்படி கையாண்டுச்சு, சரியாக செயல்பட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மிகவும் மோசமாக வந்து கையாண்டாங்க அப்படின்னு 29% அரக்கோணம் மக்கள் நினைக்கிறாங்க. மோசம் அப்படின்னு 27% நினைக்கிறாங்க. ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் மழை வெள்ளத்தை கொடுத்த பாதிப்புகளை அப்படின்னு 16% பேர் வந்து நினைக்கிறாங்க. சிறப்பாக கையாண்டாங்க அப்படின்னு 14% அரக்கோணம் மக்கள் தங்களோட பதிலாக தெரிவிச்சிருக்காங்க. 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற குறித்த கேள்விக்கு அதிகப்படியாக திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா 52% அரக்கோணம் மக்கள் வந்து இதுதான் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டதா தங்களோட பதிலை சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுக கூட்டணிக்கு 31% பேர் ஓட்டு போட்டதா சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 7.64% வாக்குகள் மட்டுமே அரக்கோணத்தில் கிடைச்சிருக்கிறதா இந்த பால் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காரு, ஜெகத் ரட்சகன் தானே, ஜெகத் ரட்சகன் எப்படி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க, 27% வெரி வர்ஸ்ட் அதாவது மிகவும் மோசம்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு சுமாராக செயல்பட்டிருக்காரு 18%, சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 13% பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஜெகத் ரட்சகனை பற்றி. அண்ட் 2014 2023 வரைக்கும் மோடியின் ஆட்சியில் மத்திய ஆட்சியில் பாஜக ஆட்சியில் உங்களோட பொருளாதார நிலை உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு 67% பேர் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு உயர்ந்திருக்குன்னு 15% பேரும், ஆமாம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு 14% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லோக்சபாவில் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 49% பேர் அவங்களுக்கு ஆதரவாக ஆம் என்றே பதிலளித்திருக்கார்கள். இல்லை என்று 41% பேர் வந்து தங்களோட விடைகளை வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ அரக்கோணம் மக்கள் கிட்ட வந்து 2024 லோக்சபா எலெக்ஷனில் எந்த கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதிகப்படியாக திமுக தான் வெற்றி பெறும் 37% பேர் நினைக்கிறாங்க. 30% பேர் அதிமுக வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க. 10% மட்டுமே பாஜக வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழருக்கு ஆல்மோஸ்ட் 10% 9.20% வாக்குகள் அரக்கோணம் மக்கள் அளிச்சிருக்காங்க. ஆனால் நேரடியாக எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க வரக்கூடிய தேர்தலில் அப்படின்னு கேட்டதுக்கு அதுலேயும் அதிகப்படியாக வந்து திமுகவுக்கு 35% பேர் வந்து தங்களோட வாக்குகளை செலுத்துவங்க தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு 28% பேர் வாக்குகளை செலுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு 8% பேரும், நாம் தமிழருக்கு 7.46% பேர் வாக்குகளை வந்து செலுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சட்டமன்ற தொகுதி வாரியாக அரக்கோணத்தை எடுத்துக்கிட்டா எந்தெந்த கட்சிகள் எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிக ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஷொலிங்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து திமுக தங்களோட ஒரு கோட்டையாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 174 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக அதிமுக வந்து அரக்கோணத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 165 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 45 வாக்குகள் வாங்கி காட்பாடியில் அவங்க வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அமமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து அரக்கோணத்தில் எந்த தொகுதியை எடுத்துக்கலாம் அப்படின்னா அரக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 31 வாக்குகள் அங்கே வாங்கியிருக்காங்க. அண்ட் நாம் தமிழருக்கு அதிகப்படியாக 48 வாக்குகள் ராணிப்பேட்டையில் விழுந்திருக்கு. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எங்கே தென்படுறாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் 14 வாக்குகள் வாங்கி அதிகமாக அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு இந்த சர்வே சொல்லுது. அண்ட் 69 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் யாருக்குமே போடாமல் ஒரு ஜென்ரல் வாக்காக வந்து விழுந்திருக்கு. அது யார் அப்படின்றது தேர்தல் முடிஞ்சு தான் வந்து தெரியும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட்ஸாக நம்மளோட ஒப்பீனியன் பால் வச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுக தாங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா 1016 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 33% வாக்குகளை அவங்க அரக்கோணத்தில் வந்து பெற்றிருக்காங்க. திருப்பியும் ஜெகத் ரட்சகன் எம்பி ஆவார் அப்படின்னு தான் இந்த பால் சொல்லுது.
அதிமுகவுக்கு குறிப்பாக எவ்வளோ ஓட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 899 ஓட்டு விழுந்திருக்கு. அதாவது 29% வாக்குல வந்து வாங்கியிருக்காங்க. பிஜேபிக்கு வந்து 241 ஓட்டுகள் 7% வாக்கு. அமமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156 ஓட்டுகள் 5% வாக்குகள் விழும். நாம் தமிழருக்கு 250 ஓட்டுகள் விழுந்திருக்கு 8% வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு தெரிவிக்குது. ஓபிஎஸ் வந்து 68 வாக்குகள் 2% அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க 393 12% வாக்குகளா. ஆனால் அமமுக அண்ட் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பாஜக என்டிஏ கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ்லாம் எப்படி மாறும், எந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன இம்பாக்ட் தான் இருக்குது. இதுலேயும் வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு தான் ரிசல்ட்ஸ் வருது. 1054 வாக்குகள் வாங்குறாங்க திமுக 34%. அஇஅதிமுகவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன எஜ் கிடைக்குது. 955 வாக்குகள் கிடைக்குது 31% வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கிறதா இதில் வந்து காட்டுது. பிஜேபி அமமுக ஓபிஎஸ் 3 பேருமே சேர்ந்தா 352 வாக்குகள் 11% மட்டுமே. நாம் தமிழருக்கு 276 வாக்குகள் 9% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட ஒப்பீனியன் போல் சொல்லுது. ஸோ ஹரிஷ் அவர்கள்கிட்ட கேட்கலாம், உறுதி செய்யப்பட்டதா ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய வின்னிங் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 4% கேப்பு இந்த ஃபர்ஸ்ட் சர்வேயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 4% கேப்பு. இந்த செகண்ட் சர்வேயில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அதிமுக தரப்பில் ஏஎல் விஜயன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்க. புதுமுகம் அப்படின்னாலும் ஒரு நல்ல கேண்டிடேட் அவர். இன்னொன்று பாமக தரப்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காரு. வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளை கவர்றதுக்கு பாலு அவர்களை வந்து பாமக நிறுத்தியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதிமுக ஒரு சில இடங்களில் நல்ல வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். வன்னியர் சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை அவங்களால அள்ள முடியும். பறையர் சமூகத்துடைய வாக்குகளையும் அவங்களால அள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று கடைசி கட்ட கவனிப்புகள் இந்த தொகுதியில் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளால் அங்கே இருக்கிற மக்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கடைசி கட்ட கவனிப்புகள் எவ்வளோ இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கருத்து கணிப்பு கேட்டப்போ திமுக வந்து ஒரு 500 கொடுப்பாங்களா, அதிமுக ஒரு 200 கொடுப்பாங்களான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்குங்கிறப்போ அந்த கடைசி கட்ட கவனிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ மார்ஜினில் அந்த வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். வெரி பேத்தட்டிக் பிட்டர் ட்ரூத் இருந்தாலும் வந்து அது ஒரு ஃபேக்டாக இங்கே சொல்லி தான் ஆகணும் இல்லையா ஹரிஷ்? ஓகே அதாவது நிதர்சனமான தேர்தல் ஆணையம் வந்துட்டு பணம் வாங்குறதும் தப்பு, பணம் கொடுக்கறதும் தப்பு, சட்டப்படி குற்றம், கைது செய்யப்படுவீங்க, ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாலும் மக்கள் வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அது குற்றம்னு அவங்களுக்கு புரியல. இன்னும் அது புரிஞ்சால் அவங்க வந்து அதை தவிர்ப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் பணம் கொடுத்து மக்களை வந்து ஒரு விதத்துக்கு பழக்க வழக்கமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதில் வந்து மாறுறது அப்படிங்கிறது கஷ்டம். தேர்தல் ஆணையம் அதை தடுக்கிறதுக்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்த கட்ட ஒப்பீனியன் பால்ஸ்லையும் நம்ம அடுத்த ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வரலாம். பட் எனவே அடுத்த தொகுதிகள்லாம் நம்மளோட முதல்நிலை ஒப்பீனியன் பால்ஸோட ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கே நம்ம வந்து காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மிக்க நன்றி ஹரிஷ் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு.